வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இப்போ +2 முடித்த மாணவர்கள் உயர் படிப்புகளுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் மிக முக்கியமான ஒன்று தான் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கிறது. அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர் இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதில் யூனிவர்சிட்டி காலேஜஸும் கலந்துக்குது, அஃபிலியேட்டட் காலேஜஸும் கலந்துக்குது. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அதோட ஃபைனல் ஸ்டேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் கொடுக்கறது. ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்னா எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் ஃபஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறது. 2 கேள்வி. அதில் வந்து எல்லா கோர்ஸ் காலேஜும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது எல்லாமே லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணணுமா அப்படின்னா, ஆமாம், செலக்ட் பண்ணணும். 2வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டை இப்போவே ஃபைனல் பண்ணிடணுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், இப்போ ஃபைனல் பண்ணிடணும். ஆனால் மறுபடியும் இதை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் டைமில் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்ட்டா, அடுத்ததாக மறுபடியும் கவுன்சிலிங் நடக்கும்போது உங்களுடைய சாய்ஸை ப்ரிஃபரன்ஸை இன்னொரு முறை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டிஎன்ஏல தருவாங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து அதை ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு ப்ராப்பராக கொடுத்து வச்சிட்டிங்கனாலும் கூட மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.